ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கயல்விழியின் சமையல் சேனல். இன்றைக்கி நான் ஒரு கத்திரிக்காய் தோட்டத்தில் தான் இருக்கேன். இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் நேரடியாக பறித்து அதில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் கயல்விழியின் சமையல். கத்திரிக்காயை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இதோ பாருங்க. கடாய் சூடானதும் ஒரு கப் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு, இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. வதக்குங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். காஞ்ச மிளகாவும் முழு மல்லியும் வறுத்து அரைச்ச பொடியை இதுல இப்போ சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ அளவுல புளிய கரைச்சி அதுல சேர்த்துக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோ பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. தேங்காய், மிளகு, சீரகம், வெங்காயம் சேர்த்து அரைச்ச விழுதை இப்போ இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்க்கவே எச்சி ஊறுது. நல்ல சுண்டி வந்துருச்சு இந்த அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கமெண்ட்ல கேட்ட மாதிரியே நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிட்டேன். இது எப்படி இதுன்னு கீழே கமெண்ட்ல